भाई ये साउथ इंडिया के चूतिया लोगों को क्या प्रॉब्लम है? मतलब इनको हिंदी नहीं बोलनी, इनके बारे में कोई सोचता भी है? कलुए से, मतलब इतनी गंदी सी इनकी शक्लें होती हैं, इतनी हु गिव्स अ फक टू देम ब्रो। हमें हिंदी नहीं बोलनी, हमें हिंदी नहीं बोलनी। भाई तुम मत बोलो। ये गंदे से जेनेटिक्स लेके अपने बैठे रहे काले ये लोग है ब्रो। अपनी गंदी सी बास लेके अपना नीचे बैठ के डोसा खाओ बस। Look, I don't know who you are, and it seems to இப்போ நான் லேட்டஸ்ட்டாக ஒரு இன்ஸ்டாகிராமில் இந்த வீடியோ ஒன்று பார்த்தேன். இந்த வீடியோவில் வந்து இவன் வந்து தமிழ் மக்களையும் அசிங்கமாக பேசுகிறான். அதுக்கு ரிப்ளை பண்ணி ஒரு லேடி வந்து ரிப்ளை பண்ணியிருக்காங்க. ஆனால் ரொம்ப பொலைட்டாக பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய பொலைட் ரிப்ளைலாம் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு காதில் போய் சேராதுன்றது எனக்கு நல்லா தெரியும். அதனால இவனுக்கு ஒரு நறுக்குன்னு ஒரு ரிப்ளை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் இவனுக்கு இந்த தைரியத்தை கொடுத்தது யாரு? இவன் ஏன் இந்த மாதிரி பேசுகிறான்? எப்படி இந்த மத கலவரத்தை உருவாக்கி இருக்காங்களோ இப்போ இந்த மொழி கலவரத்தையும் உருவாக்குறதுக்கு முயற்சி நடந்துட்டு இருக்கா? இல்லை இந்த மாதிரி ஆளுங்களால் பேசி மொழி கலவரம் உருவாக்கி நம்ம எல்லாம் அடிச்சுக்கிட்டு சாகணுன்றதுக்காகவே இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து வெளியிட்டு இருக்காங்களான்னு எனக்கு தெரியலை. ஆனால் நம்மளுடைய நார்த் இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் நமக்குன்னு தெரியும். நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்காங்க, நம்ம கூட படித்தவங்க இருக்காங்க. வி ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ் வித் வி ஹாவ் குட் நார்த் இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த மாதிரி சில பேர் மத கலவரத்தை தூண்டணும், இல்லை வந்து வெறுப்பை பரப்பணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் இதை பதிலடியாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நான் பேசிக்கலாக நார்த் இந்தியன், பட் ஐ ஆம் born and brought up in மதுரை, தமிழ்நாடு. ஸோ ஐ am deeply hurt with the words he has told now. So I'm going to give him an answer in Tamil, in Hindi. So चूतिए साले, भड़वे साले, अगर तुम्हें इतनी ही दिक्कत है, तुम अंग्रेजी क्यों पढ़ रहे हो? अंग्रेजों की गांड क्यों चाट रहे हो? तुम्हें हिंदी ही बोलनी है ना, तो अपने ही दिल्ली में, अपने ही नॉर्थ में रहो ना। हमारे तमिलनाडु में आके काम क्यों मांग रहे हो? हर जगह तुम ही हो। हम हर बैंक में बैठे हो, हमारे हर रेल्स में बैठे हो। तुम्हें तमिलनाडु में आने की जरूरत ही क्या है? तमिलनाडु में तुमसे अच्छे पढ़े लिखे डॉक्टर, वकील, इंजीनियर हमारे तमिलनाडु में है। हम तुम्हें काम दे रहे हैं, तुम हमें नहीं काम दे रहे हो। तुम्हारे जैसे कहीं टट्टू हमारे तमिलनाडु में आके काम के लिए अपनी रोजी रोटी के लिए आ रहे हैं। कोई पानी पूरी बेच रहा है, कोई चूड़ियां बेच रहा है, और कोई तुम्हारे जैसे चूतिए जैसे बकवास करके अपना इंस्टाग्राम का अकाउंट बेच रहा है। तुम्हें शर्म आनी चाहिए, तुम्हारी परवरिश में, तुम्हारी पैदाइश में। थू है तुम पे।